கேரளாவில் ஆளும் கூட்டணிக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் சந்தோஷ். சந்தோஷ், கேரளாவில் நடைபெற்றிருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளில் காங்கிரஸ் அதிக இடங்களை கைப்பற்றி இருப்பதாக புரிந்து கொள்ள முடிகிறது. என்ன விவரம்? அதாவது இந்த உள்ளாட்சி தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய ஒரு சட்டசபை தேர்தலினுடைய ஒரு எதிரொலியாகத்தான் இருக்கும் என்று கேரள மக்கள் பெரும்பாலும் எதிர்பார்த்திருந்தார்கள். ஏனென்றால் அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக இந்த வெற்றி பிரதிபலிக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் கடந்த காலங்களில் சர்ச்சை செய்யப்பட்டு கொண்டிருந்தது. இந்த நிலையில தான் இந்த உள்ளாட்சி தேர்தலானது கடந்த 2 நாட்களாக, அதாவது 2 கட்டமாக இந்த தேர்தல் நடைபெற்றது. 9ஆம் தேதி ஒரு கட்டமாகவும், அதே போல 12ஆம் தேதி ஒரு கட்டமாகவும் நடைபெற்றது. 11ஆம் தேதி ஒரு கட்டமாக நடைபெற்றது. இதை தொடர்ந்துதான் இன்று வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற்றுக் கொண்டிருந்தது. காலை 8 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவுல முன்னிலையில் இருந்தது காங்கிரஸ் கூட்டணி கட்சி ஆரம்பத்திலிருந்தே முன்னணியில தான் இருந்திருக்கிறது. தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள்னு பார்த்தோம்னா கொச்சின், திருச்சூர், கண்ணூர் உள்ளிட்ட 3 மாநகராட்சிகளை காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கிறது. இதே போல தொடர்ந்து பல மாநகராட்சிகளிலும் காங்கிரஸ் கட்சி முன்னிலை வகிக்கிறது. திருவனந்தபுரம் மற்றும் கோழிக்கோடு ஆகிய பகுதிகள் மட்டும்தான். திருவனந்தபுரத்துல பிஜேபியும், அதே போல கோழிக்கோட்டுல இடதுசாரி கட்சியும் முன்னிலை இருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. தொடர்ந்து பல இடங்கள்ல உள்ளாட்சிகளுக்காக நடைபெற்ற கிராம பஞ்சாயத்துகளாக இருந்தாலும் சரி, நகராட்சிகளாக இருந்தாலும் சரி, அனைத்து இடங்களிலும் பெரும்பாலான இடங்கள்ல காங்கிரஸ் கட்சி தான் தற்பொழுது முன்னிலை வகிக்கிறது. பல இடங்கள்ல வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து தேர்தலில் இந்த வாக்கு எண்ணிக்கையானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து பல இடங்கள்ல முன்னிலை வகிக்கக்கூடிய நிலைதான் தற்போது காணப்படுகிறது.